கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். அவர் நேற்று என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நினைவாயிருக்கிறார். அதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலும் வேத வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். புதிய ஏற்பாடு யூதா எழுதின பொது நிருபத்திலேருந்து ஒரு வார்த்தை 11வது வார்த்தை எடுத்து பேச போகிறேன். வாசிக்கிறேன், அதை கேளுங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். 3 வம்சம் கெட்டு போன வம்சம் இருக்கு. ஹல்லேலூயா. 3 விதமான ஜனங்கள், கெட்டு போன ஜனங்கள் இருக்காங்க சொல்லிட்டு வேதம் தெளிவா சொல்ல. ஐயோ, இவர்களுக்கு ஐயோ. முதலாவது யார் ராசனா? காயினுடைய வம்சம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துள்ளாகி கெட்டு போனார்கள். முதலாவது காயின் என்ன பண்றாரு? காயினுடைய வழி எரிச்சல். சில பேர் எப்பவுமே எரிச்சலா இருப்பாங்க. ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறாரு, எங்கப்பா உன் தம்பியுடைய ரத்தம் கூப்புது சொன்னாக்கா, நான் உனக்கு நான் வேலைக்காரனா சொல்றாரு ஆண்டவர் பார்த்து. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஆதிகாமத்தில் 4வது அதிகாரத்தில் 1லேருந்து 12 வார்த்தை வாசிங்க நீங்க. அதில் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறாரு. அவனுக்கு பொறாம வந்தது, எரிச்சலும் பொறாம வந்துச்சு. அவன் எரிச்சலும் பொறாம வந்தோடனே என்ன பண்றான்? தன் சொந்த தம்பியை வெட்டி போட்டுறான், கொலை பண்ணிடுறான். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா உன் தம்பி சொல்லிட்டேன், நான் அவனுக்கு காவலாளியா என்ன கேட்குறியா சொல்லிட்டு பேசுறது. இன்னைக்கு அப்படிதான் சில பேர் பேசுறாங்க. ஏதாவது கேட்டாக்கா எடுக்க பேசுவாங்க. அதனால ஆண்டவர் கேட்கும்போது அவன் சரியான ஆண்டவர்களுக்கு பதில் சொல்ல, அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் ஆகிருந்தது. ஆண்டவர் கண்டுபிடிச்சவன், என்ன நீ எரிச்சலா இருக்க, நன்மை செய்த மேன்மை இல்லையோ சொன்னாரு. இல்லாத போன பாவம் வாசப்படி படுத்திருக்கேன்னு சொன்னார். அங்கேயும் அந்த காயின் வழி சொன்னாங்க. எப்படி சொன்னாக்கா, அதுதான் யூதா சொல்றாரு, இவருக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடந்து. சில பேர் காயினுடைய வழியில தான் நடக்கிறாங்க. எரிச்சலா இருப்பாங்க, பொறாமையா இருப்பாங்க, எவன் குடும்பத்தை கெட்டுன்னு அப்படியெல்லாம் இருப்பாங்க, எரிச்சலா இருப்பாங்க. பொறாமை, எரிச்சல், விரோதமான காரியங்கள் செய்வாங்க. காயினுடைய வழிகள். கர்த்தர் நல்லவர். 1 காயினு, 2 பிழையாமுடைய போதகம், வஞ்சகமான போதகம் செய்யறவங்க இருக்காங்க நம்ம மத்தியில். காயினுடைய வழி சொன்னாக்கா நம்ம மேலே அன்பு வைக்க மாட்டாங்க, நம்ம மேலே எப்பவும் எரிச்சலாக இருப்பாங்க. பொதுவாக எப்போ ஓய்ஞ்சிடுவான் இவன் சொல்லுவாங்கல்ல, அது போல் தம்பியை அவன் என்ன பண்ணுறான்? கொலை பண்ணிடுறான் சொந்த தம்பியை. இன்னைக்கு நடக்குது. ஹல்லேலூயா. 3 வம்சம். 1 காயின் வம்சம், 2 பிழையாம் வம்சம், 3 கோராக் வம்சம். 1 ஆண்டவர் சொல்றாரு, யூதா சொல்றாரு, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. சில பேர் காயினுடைய வழியில நடக்கிறாங்க, எரிச்சலா நடக்கிறாங்க, பொறாமையா நடக்கிறாங்க, விரோதமா நடக்கிறாங்க. 2வது காரியம், பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி. கூலிக்காக என்ன பண்ண சில சமயம் போதனை பண்றாங்க. எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்க, ஒரு 15 வருஷம் முன்ன. ஒரு ஹவுசிங் போர்டில் ஒரு பணத்தை வச்சு எல்லாம் ரைட்டு. நான் ஒரு பாஸ்டர் வச்ச சொன்னார், ஜெபம் பண்ணல 50 ரூபா கொடுப்பாங்க சொன்னார். ஜெபம் பண்ண 50 ரூபா. எனக்கு அப்போ ஜபம் என்ன எது தெரியாது. ஒரு வேலை சோத்து கூட கஷ்டம் எனக்கு. அப்போ சரி நான் ஒத்துக்குன்னு ஜபம் பண்ண 50 ரூபா கொடுத்தாங்க. செத்து போனோம் யாரா சொன்னாக்கா, சுருகாட்டில் உட்காந்து குடிக்கிறான். அவனை அடிச்சு போட்டாங்க. என்ன தெரியல, அது அவன் செத்துட்டான். அவன் பொண்டாட்டியை பார்த்தாக்கா
கை நிறையா வளையல், வாய் நிறையா வெத்தலை பாக்கு. அவங்ககிட்ட அதுக்கப்புறம் நான் யோசனை, இவனுக்கு ஏன் இந்த காணிக்கை நான் ஏன் வாங்கினேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். தெரியல அப்போ. ஹல்லேலூயா. தூக்கம் சுகம் அறியாது சொல்லுவாங்க. தூக்கம் சுகம் அறியாது, பசி ருசி அறியாது சொல்லுவாங்க. தூக்கம் வந்துச்சுனாக்கா பெட்டே போட தேவையில்லை, அவன் எங்கே வேணா படுத்துக்குவான். பசி வந்துச்சுனாக்கா ருசி அறியாதான். அந்த கெட்ட குமாரன் என்ன சொன்ன, தவிட்டை சாப்பிட்றோம், ருசியாக இருந்தோம் தவிடு. அதுபோல் சில சமயம் நம்ம கூட மாட்டிக்கிறோம், சில இடத்துல நிர்பந்தமான சூழ்நிலை மாட்டிக்கிறோம். அப்புறம் யோசனை பண்ணேன், இந்த 50 ரூபா வாங்கணும். இப்போ நான் யோசனை பண்ணேன், அது இப்போ தெரியல. அவர் பாச வாங்கிக்கங்க, ஜெபம் பண்ணுங்க சார். இப்போல்லாம் அது போல் பண்ணுறதில்ல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. காயினுடைய வழி வந்து கர்த்தருக்கு விரோதமான வழி. பீலேமுடைய வழியும் கர்த்தருக்கு விரோதமான வழி. கோராக்குடைய வழியும் கர்த்தருக்கு விரோதமான வழிகள். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமான வழி. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 8வது வார்த்தை பார்ப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் 8வது வார்த்தை முக்கியப்படுத்தி பேசுகிறேன். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவங்க வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனை ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி அவனை கொலை செய்தான். ஹல்லேலூயா. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். இப்போ நமக்கு எத்தனை பேர் விரோதிங்க இருக்காங்க. சாலமோனுக்கு கூட தேவன் ஒரு விரோதி உண்டாக்குனார், யெரொபெயாம் சொல்லிட்டு. ரெகோபியாம் வந்து அவன் சாலமோனுடைய தம்பி, ரெகோபியாம் வந்து அவன் ஃப்ரெண்டு, அவனுக்கு கொடுக்குறாரு. ரெகோபியாம் ஒரு இன்னொரு சாலமோனுக்கு விரோதி உண்டாக்குறாரு. ஏன்னா அவன் கீழ்படியாதனால தேவன் யாரையும் பச்சை பார்க்காத, பரிதானம் வாங்காதவர். அவர்கிட்ட லஞ்சம் கொடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. நீ கீழ்படிஞ்சா உனக்கு கர்த்த ஒத்தாசையாக இருக்கும். கீழ்படியிலச்சுனாக்கா அவர் மாறிடுவார். அவரிடத்தில் நன்மை செய்ய தூதர்கள் இருக்காங்க, தீமை செய்ய தூதர்களும் இருக்காங்க. சங்கீதம் 78 இருக்கு. கர்த்த நல்லவர். அது பாருங்க. அதனால காயினுடைய வழி எப்படின்னாக்கா எரிச்சலின் வழி, பொறாமை. சங்கீதம் 37:1 வாசிப்போம். சங்கீதம் 37, சங்கீதம் 31:7 37:1 சாரி 37:1. சங்கீதம் 37:1 நான் வாசிக்கிறேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத. காயின் என்ன பொல்லாதவனா? பொல்லாதவன் யாரு? காயின் தான் பொல்லாதவன் ஆயிட்டான். அந்த எரிச்சல் வரும்போது அவன் பொல்லாதவன் ஆயிடுறான். பாருங்க, இங்க பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்வர்களுமே பொறாமை கொள்ளாது. இங்க மாற்றி சொல்லப்பட்டிருக்கு. இங்க வசனத்தை பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. அப்ப எரிச்சல் அடைந்தது யாரு? காயின். அவன் பொல்லாதவன். இப்போ நம்ம எரிச்சல் அடையலாமா? அவன் மேலே நம்ம எரிச்சல் அடையக்கூடாது வசனம் சொல்லுது. ரெண்டாவது, நியாயக்கேடு செய்வர்கள் மேல் பொறாமை கொள்ளாது. காயின் என்ன செய்ய? நியாயக்கேடு செய்தான். அப்போ அவன் மேலே நம்ம பொறாமைப்பட முடியுமா? 2 காரியம் பாருங்க, வித்தியாசம் எதிரடியாக இருக்கு. பிரசங்க 7:14 சொல்ற, ஒன்றுக்கொன்று எதிரடியாக உண்டாக்கியிருக்கார் கர்த்தர். ஒன்றுக்கொன்று எதிரடியாக உண்டாக்கிறார். நானும் நிறையா மெசேஜை கேட்குறேன், நிறையா வேதம் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். இப்போ யூடியூப்பில் பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன். இது முக்கியமான வசனம், கிறிஸ்தவர்கள் பார்க்க வேண்டியது, படிக்க வேண்டியது. அப்படி போடுறேன். அப்படி போடக்கூடாது. வசனத்தை போடு. வசனத்தை காலத்தில் பெரிய அதிசயம் ஒன்றும் கிடையாது. அதனால வசனம் தான். வசனத்தில் எல்லாமே இருக்கு. எல்லா காரியம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எதுனா புதுசாக வரட்டும், அதை பற்றி நமக்கு வித்தியாசம் நமக்கு தேவையில்லாதது. வசனத்தில் வெளிப்பாடு வரைக்கும் பாருங்க, எல்லாம் புதிய காரியங்கள்லாம் இருக்கு. புதிய காரியம் கர்த்தர் செய்வார். அதனால பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிற மேல் பொறாமை கொள்ளாது. நான் கூட அந்த சில பேர் அந்த யூடியூப்ல போகிறத பார்த்தாக்கா
கிறிஸ்தவ முக்கியமாக இது இந்த மெசேஜை படிக்கணும் கட்டாயப்படுத்தி போடுறாங்க. அப்படி போடக்கூடாது. வசனம் தான் முக்கியம். ஆண்ட சொல்ல கடைசிக்கு நான் நியாயம் தீர்க்க மாட்டேங்க, வசனம் தான் உங்களை நியாயம் தீர்க்குன்னு சொன்னார். எனக்கு கூட தேவை நிறையா இருக்கு. அதுக்காக நான் எது வாய்க்கு வந்து பேச முடியுமா? பணபலம் இருக்கிறனால ஆள் பலம் இருக்கிறனால எதுனா பேசுகிறாங்க சில. அப்படி பேசக்கூடாது. உன் பணத்தையும் மதிக்க மாட்டார், உன் ஆள் பலத்தையும் மதிக்க மாட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்னாது இருக்கிற கர்த்தர் சொல்லிட்டு வசனம் யோபில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தேவன் விரும்புகிற விதமாக நானும் பேசணும், நீங்களும் பேசணும். கடைசி காலம். ஆனால் பாருங்க, 2 தீமோத்தேயு 3 சொல்றது நிறைய காரியம் சொல்ல. பரிகாசக்காரங்க தோன்றுவாங்க, எல்லாம் விதவிதமான ஆட்கள் தோன்றுவாங்க. கொஞ்சம் பார்க்கலாம். அது தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 4-5 வசனம். மேலும் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி காலங்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படினெனில் மனுஷர்கள் தற்பிரியர். ஏசப்பா நன்றி, கர்த்தர் நல்லவர். தற்பிரியர் 2 மனச பணப்பிரியராயும் பணப்பிரியர்கள், பணத்து மேலேயே கண்ணப்பா. தற்பிரியர் தனக்கு தாங்க புகழ்ந்துனே இருக்கும். எனக்கு கூட ஒரு ஊழியக்காரர் 500 ரூபாய் காணிக்க அனுப்புவார். அவர் அடிக்கடிக்கு ஃபோன் பேசுவார். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், இவர் 500 ரூபாய் காணிக்கை கொடுத்து நம்ம தூங்க விட மாட்டோம், அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசினே இருப்பேன். அதனால நான் காணிக்கை வாங்கறதில்லை. தற்பிரியமாக பேசுறது. தன்னை பற்றி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நான் அவருக்காக நான் வெறுக்கலை, அவரையும் சபிக்கலை. அப்புறம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டா நான் போகல. அதுலேருந்து எனக்கு என்கிட்ட கூப்பிட்றதில்ல, என்னை எதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதில்ல. விட்டுட்டேன். கற்று எங்கேயாவது ஒரு வாசல் திறப்பார். ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் 7 வாசல் கற்று திறப்பார். இன்னி வரைக்கும் கற்று ஒரு நாளும் வந்து குறை வைக்கல. எத்தனையோ ஆபத்துக்கு, எத்தனையோ நாச மோசம் வந்து அதில் எல்லாத்தையும் தேவன் மீட்டு எடுத்து என்ன வச்சிருக்காரு. கர்த்தர் நல்லவர், உங்களையும் அப்படியே செய்வார். அப்புறம் சொல்ற பணப்பிரியாரும் வீம்புக்காரங்க. இப்போ வீம்பா பேசுறாங்க. வீம்பா இப்போ ஒன்றும் இல்லாத பாருங்க, ஒரு சேனல் திறந்தாக்கா எத்தனையோ பேர் பார்க்குறாங்க தேவையில்லாத காரியங்கள். ஆனால் வசனத்தை பார்க்கறதுக்கு வர்றதில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உலக காரியம் பாருங்க, ஒரு 5 மணி நேரம் 8 மணி நேரத்தில் 500-1000 பேர் பார்த்துடுறாங்க. நம்ம ஒரு மாதத்துக்கு என்ன ஒரு 100-150 பேர் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்? உலகத்தில் ஒன்றும் அதிசயம் இல்லை, அற்புதம் இல்லை. கர்த்தர் தான் அதிசயமான அற்புதமானவர். அவர் செய்வார். சொல்லுவாங்க உலகத்தில் அது நடக்கும்போது நான் கர்த்தரை மாற்றிடுவார். நீங்கள் கர்த்தரை நம்பும் போதும் காரியம் மாறும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நல்லவர். விம்புக அகந்த உள்ளவர்களாகும். அகந்த. ஹல்லேலூயா. நான் கூட நாவை அடைக்க பேசுனேன். ஏன்னாக்கா எது என்னை குறித்து குறைகள் என்ன இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு அனைவர் வருவாங்க. இயேசுசாமி கிட்ட என்ன குறை இருக்குது ஒரு வாயில் வந்து பாவம் கண்டுபிடிக்க அவர் சோதிட்டாங்க சொல்லிட்டு வசனம் சொல்லிட்டு. அதனால ஏதாவது தப்பிதுங்க இருந்தாக்கா இந்த மன்னிங்க, கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார். வீம்புக்காரையும் அகந்த உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும். எத்தனை காரியம் பாருங்க. தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்கள். அது முக்கியமான சப்ஜெக்ட். நீங்க வீட்டில் வாசிங்க. பரிசுத்தம் இல்லாதவங்களையும் சுபாவ அன்பில்லாதவர்களும். பாருங்க, சுபாவ அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்கள். கர்த்தரோட பிள்ளைங்களோட இணங்க மாட்டாங்க சில பேர். ஆண்டவர் எதை பிரிச்சாரு? ஆதிகாமம் 1 பாருங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிச்சாரு. இப்படிதான் தேவையில்லை வேற காரியங்கள் பிரிச்சாரு. மனுஷனை பிரிச்சாரா? மனுஷன் பிரிக்கல. மனுஷனை பிரிச்சிடுறான் இன்னைக்கு. தேவன் அது பிரிக்கல. வானம் பூமி பிரிய கடவுள் சொன்னாரு, இருளிலிருந்து வெளிச்சம் பிரிய கடவுள் சொன்னார். ஆனாக்கா தேவன் சேர்த்து வச்ச மனிதன் பிரிக்க கூடாது சொல்லு. தேவன் மனுஷனை பிரிக்கிறான், வகை வகையா பிரிக்கிறான். பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், ஜாதி மதம் சொல்லிட்டு பிரிக்கிறான். பிரிக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர்.
சுபாவ அன்புள்ளாக இணங்காதவர்களுமாய் அவதூறு செய்வர்களாம். இத்தனை காரம் செய்து தான் இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி அறியாதவருக்கு நன்மை செய்கிற தேவன் தானே அவர் செய்கிறாரு. ஊழியர்கார்ட்ட குறைகள் இருக்க தான் செய்யும். தேவ மகிமைக்காக அவங்களுக்கு மற்றவங்களை குறைப்பட்டு பேசுறது தப்பு. தேவன் அவங்கள பார்த்துக்குவார். தேவன் அவங்களுக்கு நியாயம் இருப்பார். நம்ம மனுஷன் இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு செத்துருவோம். நமக்கு நியாயம் செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கல. கர்த்தர் நல்லவர். அவதூறு செய்கிறவருமாய் இச்சை அடைக்காமல் இல்லாதவங்களுமாய் கொடுமை உலகமாய் நல்லோரை பகைக்கலாம். இப்போ இந்த காலம் எப்படி நல்லோரை பகைப்பாங்க. நல்லோரை பகை எத்தனை காரியம் பாருங்க. துரோகிகளாயும் துணிக்கரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியமாக சுபாவ பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அந்த பலரை மருந்துகளாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. ஆண்டவர் சொல்றாரு, விலகு சொல்றாரு. பவுல் சொல்றாரு, நீங்க துர்மார்க்க விட்டு பிரிந்திருங்கள் சொன்னாக்கா பூமியில இடம் இல்லை. அதனால துர்மார்க்கோடு களவாதிருங்கள் துர்மார்க்கோடு களவாதிருங்கள் என்று சொன்னா பூமியில உங்களுக்கு இடம் இல்லை. ஆமா, பூமியில் துர்மார்க்கோட தான் நம்மளும் இருக்கோம், பாவிகளோட தான் நம்மளும் இருக்கோம், பசுவான்கள் எல்லாம் கலந்துதான் இருக்காங்க பூமியில. அதான் பிரதான யோசனை சொல்றாரு, நீங்கள் துர்மார்க்கோடு களவாதிருங்கள் என்றால் பூமியில இடம் இல்லை. அதனால் நீங்கள் அவங்களை விட்டு பிரிந்திருங்கள் சொல்றாரு. அப்போ துர்மார்க்க விட்டு நம்ம பிரிந்திருக்கணும். 1ஆம் சங்கீதம் அதான் சொல்லுது. பாகவே இல்லாதும் பரிகாசம் இடாலும் அப்புறம் அதுபோல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பிரிந்து போயின்னு அதான் நல்லது. அதனால அடுத்த காரியம் பார்ப்போம். காயின் வழி கர்த்தருக்கு விரோதமாக எரிச்சல் நோய்கள். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 4:11. ஆதியாகமம் 4:11. ஆதியாகமம் 4:11 வார்த்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இப்போது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில சபிக்கப்பட்டு இருப்பாய். இந்த 3 காரியம் பூமியில சொல்லிட்டு வருது. நீ பூமியில சபிக்கப்பட்டு இருப்பாய் சொல்றான் அந்த காயினை பார்த்து. எரிச்சல் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன், பொறாமை கொள்றவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தருக்கு விரோதமாக நடக்கும் சபிக்கப்பட்டவன். சாபங்கள் அதிகமா இருக்கு, ஆசீர்வாதம் குறைவா இருக்கு. ஆதியாகமம் 28 இருக்கு, அதே போல 16 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதங்கள் தான் கம்மி. இந்த ஆசீர்வாதங்களும் செயல்படுத்தணும். கர்த்தர் நல்லவர். அப்ப இவர் சொன்னாரு, தன் வாயை திறந்து இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். உன் கையில வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டு இருப்பாய் சொல்றார் கர்த்தர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப காயின் வழியில போறவங்க யாரா சொன்னா சபிக்கப்பட்ட சன்னதிக்காரங்க தான் காயினுடைய வழியில போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, காயினுடைய சன்னதி சொல்ல தெரியாது, ஹல்லேலூயா, சந்ததி தெரியாது. அதனால பிழையாமுடைய சந்ததி பொய் போதகம், அவன் போதகம் பண்றான், பொய் போதகம் சொல்லப்பட்ட வெளிப்பட்ட சுவிசேஷத்தில் அதை நான் பார்க்கலாம். 3 கோராக் சந்ததி அவங்க என்ன பண்றாங்க, மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா போடுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. இங்க ரொம்ப பேர் வாக்குவாதம் பண்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா செய்யற காரியங்க. யார் எது செய்தா உன் வேலையை பார்த்து உன் பொழப்ப பார்த்து போ, அதான் நான் சொல்ல முடியும். உனக்கு கர்த்தர் என்ன வேலை கொடுத்தாரு அந்த வேலை செய்யிட்டு போ. ஆபிரகாமுக்கு 75 வயசுக்கு மேல வாக்குத்தத்தம் கொடுத்து பிள்ளை உனக்கு எந்த வயசுல கர்த்தர் உன்னை நடத்துவார் உனக்கே தெரியாது. 5 வயசுல நடத்துவார் கர்த்தர், 50 வயசுல நடத்துவார், 100 வயசுல நடத்துவார் கர்த்தர். அவர் சித்தம் அது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பார்ப்போம். பிழையாம் 2 பேதுரு 324. 2
2 பேதுரு. ரெண்டு பேதுல 2வது அதிகாரத்தில் 13லேருந்து 2 பேதுரு 2வது 12லேருந்து 16 வரைக்கும் நான் 2லேருந்து 13லேருந்து 18 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இச்சலுகமாயிருந்து உங்களோடு விருந்து உண்கையில் தங்கள் வஞ்சனைகளால் உல்லாசமாக வாழ்கிறார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இச்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாக வாழ்கிறார்கள். விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தொட்டு ஒழியாதவுடையவர்களாக இருக்கிறார்கள். பாவத்தை விட்டு ஒழியாதவர்களுமாய் இருக்கிற கண்களுடையவர்களும் உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாக பிடித்து பொருளாசைகள் பழகின இறுதியுடைய சாபத்தின் பிள்ளைகள், பொருளாசையுடைய சாபத்தின் பிள்ளைகள். அடுத்தது 15 செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பெயோசவ குமாராகிய பிழையாம் வழியிலே பின்பற்றி போகிறார்கள். அவன் அநீதிய கூலியை விரும்பி தன்னுடைய அக்கத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பாஷை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுயல் காற்றை அடியுண்டு ஓடுகிற மேகலமாய் இருக்கிறார்கள். என்றென்றும் உள்ள காரிலே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்தில் அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தியாய் வீண் வார்த்தைகளை பேசி மாமிச இச்சையினாலும் காம விகாரமும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தங்களே கேட்டுக்கு அடிமையாக இருந்தும் அவர்கள் சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். இப்போ தந்திரமாய் பிடிக்கிறார்கள் சொன்ன பாருங்க. பேசாத மிருகம் பேசி பிலேயாமுக்கு தப்பு பண்ண அந்த கழுதை தேவன் பேச வைத்தார். பிலேயாமுடைய கண்கள் திறந்தார். அவன் என்ன பண்றான்னு சொன்னாக்கா, அவன் போதகம் தப்பான போதகம். நீங்க வாசிங்க, சுருக்கமாக சொல்றேன். வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் பார்ப்போம். வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 14வது வார்த்தை வாசிக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரக படைத்தவர்களை புசிப்பதற்கு வேசிதம் பண்ணுவதற்கும் ஏதுவான இரடலை இஸ்ரவேல் புத்திரர்கள் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கையில் கூறவர்கள் உன்னெடுத்து உண்டு. பிழையாமுடைய போதகம் இப்படி செய்தால் அவன் காணாமல் போயிடுவாங்க, அப்படி செய்தால் இப்படி காணாமல் போயிடுவான். இப்போ அவன் என்ன பரிசுத்தமான ஜனி, பூமி கொள்ளாது சொல்லுறாங்க அந்த இடத்துல சொல்லப்படும் எண்காமத்தில். ஆனால் தேவன் நான் சொல்லுது. ஆனால் இவன் என்ன தேவனுக்கு மிஞ்சி போயிடான். தேவன் மனுஷனுக்கு பிரியப்படுத்துறான். ஒரு இடத்துல இருக்கு, சில பேர் அதிகாரிகள் தன் ராஜாக்களை பிரியப்படுத்துவாங்களாம். அப்படி பிரியப்படுத்தக்கூடாது, மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அது நமக்கு தான் ஆபத்து உண்டாகும். கர்த்தர் நல்லவர். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, ஆகிலும் சில காரியம் குறித்து உன் பேரு எனக்கு குறை உண்டு. விக்கிரங்க படைத்தப்பட்டவர்களை புசிப்பதற்கும், அப்ப என்ன பண்ண, விக்கிரங்க படைக்கப்பட்ட புசிக்க கற்றுக் கொடுத்தான் பிழையாம் போதகம். சாப்பிடலாம் பாதுனா ஒன்றும் இல்லைப்பா, குடிக்கலாம்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. சர்ச்சில் போனால் பசு தான் ஆகிடும், ஜெபம் பண்ணால் பசு, அப்படி கிடையாது. சில காரியங்கள் தொடக்கூடாது. தேவன் விளக்கிடுச்சுன்னா விளக்குன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ வேசிதம் பண்ணதுக்கும் ஏதோ இடரல் வைக்கிறாங்க. புசிப்பதற்கும் வேசிதம் பண்ணதுக்கும் இடர் வைக்கிறாங்க. பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்குழுவரும் உன்னெடுத்து உண்டு. அப்படியே நிக்கோலஸ் மதத்தியுடைய போதகத்தை கைக்குழுவரும் உன்னெடுத்து உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். சில போதகங்களை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால எண்காமத்தில் எண்காமம் 22வது அதிகாரம் பார்ப்போம். எண்காமம் 21வது அதிகாரம், 22வது அதிகாரம், 22, 32, 22லேருந்து 32 வரைக்கும் நான் வாசிக்கிறேன்.
கேளுங்க. கர்த்தருடைய தூதனான உருவிய பட்டத்தை தம்முடைய கையில பிடித்துக் கொண்டு வயல நிற்கிறதை கைதை கண்டு வழிவிட்டு வயலிலே விலகி போயிட்டு கைதை வயலை திரும்ப பிழையாம அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனான இருபுறம் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றான். கைதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலே சுவரோடு நெருக்கிறது. திரும்பவும் அதை அடித்தான், இரண்டாவது அடித்தான். அப்போது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலது புறம் இடது பக்கமாக வெயில்லாத இடுக்கமான இடத்தில் நின்றான். ஆகையால் கர்த்தருடைய தூதனை கண்டு பிழையாமின் கீழ் படுத்து கொண்டது. பிழையாம் கோபம் உண்டானாகி கவிதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கவிதையின் வாயை திறந்தார். அது பிழையாமை பார்த்து, நீ என்னை இப்போது 3 தரம் அடிக்கும்படி நான் என்ன உனக்கு செய்தேன் என்றது. கவிதை பேசுது. கடைசி காலம் எல்லாம் பேசும். சில நியூஸ்ல பார்த்துருக்கேன், பிறக்கிற குழந்தை பேசுது சொல்றாங்க. அது உண்மையே போய் எனக்கு தெரியாது. அப்போ என்ன சார் அது கேட்டது, நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. அப்போது பிழையாம் கைதியை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். கைதியா பரியாசம் பண்ணு? நம்ம ஆளுங்கெல்லாம் பரியாசம் பண்றாங்க. கைதை கம்முன்னு இருந்தது. அது நல்லா அதுக்கு ஒத்தாசி பண்ணி பிழையாம்பி அது கேட்குது, இது வரைக்கும் நான் உனக்கு தப்பு பண்ணனா? அது கேட்குது பாருங்க. கைதியின் வாயை திறந்தார். அது பிழையாமை பார்த்து, நீர் என்னை இப்போது 3 தரம் அடிக்கபடி நான் உனக்கு என்ன செய்தேன்? அப்போது பிழையாம் கவிதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்போது உன்னை கொன்று போடுவேன் என்றான். கவிதை பிழையாமனுக்கு, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கைது நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாவது நான் செய்து உண்டா என்றது. அதுக்கு அவன் இல்லை என்றான். நான் எப்போது உனக்கு தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்ன அந்த கைதை கேட்குது. இல்லை சொல்றான், ஒத்துக்கிறான். கீழே என்ன ஆகுது? அப்போது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார். வயலை நின்று உருவின பட்டத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்க கர்த்தருடைய தூதனை கண்டு அவன் தலை குனிந்து குப்புறமாக விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி, நீ உன் கைதை இதனோட 3 தடவை அடித்தனா உன் வழி எனக்கு மாறுபாடாக இருந்தனால் நான் உனக்கு எதிரடியாக புறப்பட்டேன். அப்ப பிரசங்க 7:14 சொன்ன ஒன்றுக்கு ஒரு வார்த்தை எதிரடியாக வச்சிருக்காரு. அப்ப பகல் சொன்னா இரவு சுடி ஒன்று இருக்குல்ல, எதிரடியாக நன்மை சொன்ன தீமை இருக்குல்ல. அப்போ சொல்றாரு, உன்னுடைய வழி எனக்கு பிடிக்கல. அப்ப காயினுடைய வழி கத்துக்க பிடிக்கல, பிழையாமுடைய வழியும் கத்துக்க பிடிக்கல. வஞ்சனையான போதகம் பண்றான். சரி, கர்த்தர் நல்ல ஒரு ஹல்லேலூயா. அடுத்தது கோராக் புத்திரர் என்ன பண்றாங்க? போராட்டம் பண்றாங்களாம். கோராக் புத்திரர் என்காமம் 16வது அதிகாரத்தில் பார்ப்போம். 16ல் 30வது வார்த்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 30வது வார்த்தை. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரடி செய்தால் பூமி தன் வாய் திறந்து இவர்கள் உயிரோடு பாதாத்தி இறங்கத்தக்கதாக இவர்கள் உண்டான யாவற்றையும் வீங்கு போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தருடைய அமைதித்தாக என்பதை அறிந்து கொள்ளுது என்றார். மோசஸ் சொல்றாரு. இது பெரிய சப்ஜெக்ட், நீங்க வாசிங்க பைபிள் எடுத்து. அப்போ அவன் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி முடிந்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்கள் வீடுகளையும் கோராக்குடைய எல்லா மனிதரையும் அவருக்கு உண்டான சகல பொருட்களையும் வீங்கு போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றோட உயிரோட பாதையில் இறங்கினார். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபை நடுவில் அழிந்து போனார்கள். அவர்கள் சுற்றிலும் இருந்த இஸ்ரவேல் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மை வீங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்களாம். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டுனாக்கா, ஸ்தோத்திரம் 16, 30, 31, 32. ஹல்லேலூயா. இவங்க போராட்டம் பண்றாங்களாம். 26:19 பாசிப்போம். 26:19 என்காமம் 26:19 26:19 நான் வாசிக்கிறேன் பாருங்க.
ஹalleluya. 26:9 பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராக்கையும் வீங்கினாலும் அக்னி 250 பேரை பட்சித்தலாம். அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். கர்த்தருக்கு விரோதமா போறானுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு மோசக்கிட்ட போய் வாக்குவாதம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. ஏன் எங்களால முடியாதா, நாங்க செய்வோம், அப்படி செய்வோம், எல்லாம் செய்யறாங்க. சரி, நாளைக்கு நீங்க வாங்க. அப்போ ஒரு வித்தியாசமான காரியம் நடந்தாக்கா பாருங்க, சொல்லி முடிச்சவன பூமி திறந்து அவங்களை விழுங்கி போட்டது. ஹalleluya. அங்க காயினன் நீ பூமியில சபிக்கப்பட்டிருப்பாள், இங்க பூமியை பிளந்தது. ஒரு அதிசயம் பாருங்க, பூமி தன் வாயை பிளந்ததுதான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அதனால இங்க சொல்லப்பட்டது போராட்டம், கர்த்தருக்கு விரோதமா போராட்டம் பண்ணி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினார்கள். 26:10 வாசிப்போம். அதேதான். அதனால நான் என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு வழி இருக்கு, அந்த வழி யாருக்கும் தெரியாது. யோபு சொல்றாரு. யோபுல கர்த்தருடைய அறிந்தா போல நம்ம பேசக்கூடாது. கர்த்தருடைய வழிகள் வந்து ஒரு வித்தியாசமான வழிகள். அப்போ யோபுல சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம வாசிப்போம். ஹalleluya. ஜீசஸ். ஹalleluya. சோதனை கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் கர்த்தர் நல்லவர். பாருங்க, இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். பிள்ளையாம் போதகம் சரியில்லை, காயினுடைய போதகமும் சரியில்லை, கோராக்குடைய போதகமும் சரியில்லை. ஹalleluya. கர்த்தருடைய போதகம் எப்படி பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு யோபு 12:7. இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்குமா. மிருகங்கள் போதிக்குமா. நான் என்ன சொல்றேன், கிரிக்கினால்தான் விசுவாசம், கிரிகளில் விசுவாசம் சேர்த்தது. சில மிருகங்கள் பாருங்க, அவங்க பேச முடியுதுன்னா அந்த செய்களை நன்மை செய்துங்க. அதுங்க ஹalleluya. அடுத்தது சொல்றாரு, அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்குமா. கர்த்தருடைய பாருங்க, ஒன்று மிருகங்கள் கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். கர்த்தருடைய வழியை போதிக்குமா மிருகங்கள். ரெண்டாவது, ஆகாயத்து பறவைகளுக்கு அவைகள் உனக்கு அறிவிக்குமா. கர்த்தரை பற்றி அறிவிக்குமா யாரு, பறவைகள். மூன்றாவது, பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். பூமியை கேளு, உபதேசிக்கும் சொல்றாரு. மூன்றாவது காரியம், சமுத்திர மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்குமா. எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள். அதனால 3 விதமான ஜனங்கள் இருக்காங்க நம் மத்தியில. கோராக் வம்சம், பேலியாம் வம்சம், காயினுடைய வம்சம். அவங்ககிட்ட நம்ம ஜாகிரதையா இருக்குன்னு. அவங்களுக்கு ஐயோ. யூதா படிங்க, நிறைய காரியங்கள் இருக்கு. அவங்க ஐயோ சொன்னா அவங்க நரகம். அதனால நரகத்து போடாதபடி இந்த 3 வழியை தவிர்க்கணும். காயின் வழியில போவாதீங்க, பிலியாம் வழியில போவாதீங்க, கோராக் வழியில போவாதீங்க. கர்த்தருடைய வழிங்க போங்க. கர்த்தர் உங்களை ஆசைப்பா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜீசஸ்.